வணக்கம் மக்களே, வெல்கம் டு கும்பலா சுத்தம் சேனல். ஓட நீரோட அந்த எசையா பாடுதையா. கரோனாலேருந்து இங்கே வந்து சாப்பிட்டது ஒர்த்து. எனக்கு ஒரு ஜென்ரல் கொஸ்டின், கொரோனா வராதா? நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா, நாங்கள் ஸ்வீடன் வாழ் தமிழர்கள் இங்கே ட்ராவல் vlogs, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் தமிழில் தொகுத்து வழங்குகிறோம். எங்களுடைய வீடியோஸை உடனே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நாங்கள் கோத்தன்பர்க் ரோட் ட்ரிப் ட்ரெய்லர்லாம் போட்டிருந்தோம். அந்த ட்ரிப் வீடியோலாம் எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லேட்டாக வர்றதுக்கு மன்னிக்கவும். அந்த ட்ரிப்போட முதல் வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டாக்ஹோம்லேருந்து கோத்தன்பர்க் போன பயண அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றோம். ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனோட தலைநகரம், கோத்தன்பர்க் ஸ்வீடனோட இரண்டாவது பெரிய நகரம். ஸ்டாக்ஹோம்லேருந்து கோத்தன்பர்க் போகிறதுக்கு ஏறத்தாழ 450 கிலோமீட்டர் தூரம் ஆகும். அதாவது சென்னையிலேருந்து மதுரை போகிற தூரம் இருக்கும். நாங்கள் ஸ்டாக்ஹோம்லேருந்து 6 பேர் வெள்ளிக்கிழமை மாலை கிளம்பி 2 நாள் வார விடுமுறையை செலவிடலாம்னு போனோம். எங்ககிட்ட சொந்த கார் இல்லாததுனால வாடகைக்கு கார் எடுத்திருந்தோம். 5 பேருக்கு மேலே இருந்ததால் 9 சீட்டர் கார் எடுத்திருந்தோம். ஸ்வீடனில் கார் எடுக்கிறது ரொம்ப சுலபம். உங்கள் ஐடி கார்டும் லைசன்ஸும் இருந்தால் போதும். கார் வாடகைக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கார் வாடகைக்கு விடுறதுக்குன்னு நிறைய கம்பெனிகள் இருக்குது. இந்த பெரிய காருக்கு வாடகை பார்த்திங்கன்னா 3916 குரோனர் ஆச்சு. அதாவது ஒரு ஆளுக்கு 3 நாளைக்கு கார் வாடகை இந்திய ரூபாயின் மதிப்பு 5220 ரூபா. இந்த நெடுஞ்சாலை ஸ்வீடனோட ஒரு முக்கியமான சாலை. இது வளைவு சுழிவு இல்லாத ஊருக்கு வெளியில் போகிற ஒரு தேசிய நெடுஞ்சாலை. ஒரு டோல்கேட் கூட இருக்காதுன்னா பார்த்துக்கோங்க. ஒரே அழுத்தணும்னா தங்கு தடை இல்லாமல் 4.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். பொதுவாக ஸ்வீடனில் கோடை நேர சாலை பயணம் ரொம்ப பிரபலமானது. சாலையொட்டி காடுகள், மலைகள், ஏரிகள் மற்றும் சமவெளிகள்னு எங்கே பார்த்தாலும் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும். அங்கங்கே நிறுத்தி இயற்கையை ரசிச்சுட்டு பயணம் செய்கிறதே மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு அனுபவமாக இருக்கும். எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போதே போகிற வழிகளில் வர ஏதாவது சுற்றுலாத்தலத்தை நாங்கள் நின்று அந்த ஊருக்கு சுற்றி பார்க்கலாம் நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ தான் ஐஸ்கிரீமுக்கு பெயர் போன சொதர் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சொதர் ஷாப்பிங்கில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் கடை பேர் வந்து ஸ்மில்த்ரான் ஸ்தலத். இந்த கடை வந்து சம்மரில் ஒரு 3 மாதம் மட்டும் தான் திறந்துருப்பாங்க. ரொம்பவுமே ட்ரெடிஷ்னலான ஒரு ஐஸ்கிரீம். இந்த சொதர் ஷாப்பிங் இடம் வந்து ஸ்டாக்ஹோம்லேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதில் ரொம்ப கிட்ட இருக்கிற சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஷாப்பிங் சிட்டி. நார்த் ஷாப்பிங்லேருந்து கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தோம்னா நம்ம இந்த சின்ன டவுன் வருது. இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன மலைகள், இங்கே நிறையா சின்ன சின்ன கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸு. சம்மரில் வந்து நிறைய பேர் வந்து போட் வழி தான் போவாங்க இந்த ஊர் லேக்லேருந்து இன்னொரு லேக்கு. அது போக இந்த ஊரில் இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்குது. ஸ்வீடனில் பல 100 கிலோமீட்டர் ஓடக்கூடிய செயற்கையாகவே உருவாக்கப்பட்ட கோட்டா கால்வாய் இந்த ஊரில் தான் ஆரம்பமாகுது. இன்றைக்கி நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான் இருக்கோம். எல்லோரும் சேர்ந்து வாங்க பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் அந்த கடையில் வந்து 2 விதமான போர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப வருஷமாக இருக்கிறது ஒன்று, சேரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து டேக் அவே மாதிரி ஒரு சின்ன போர்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு நிறைய ஐஸ்கிரீம் ரொம்ப விருப்பம் இல்லை, சும்மா ஆசைக்காக சாப்பிடணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு சின்ன குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் அந்த கரையோரமாக நடந்து போகலாம். எப்படி வந்திருக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு இந்த வால்நட்டோட அந்த ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு அருமையான ஒரு சுவை. இந்த ஐஸ்கிரீம் வேற எங்கேயுமே நான் சாப்பிட்டது இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு ஜென்ரல் கொஸ்டின், கொரோனா வராதா நம்ம சாப்பிட்றதுனால? வராது. இது எதுவும் சேம் இருக்குல்ல, அடியில் இது ரொம்ப நல்லா இருக்குது பாய். இந்த இது
எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஸ்ஜி ஒர்த்து. ஸ்கரம்லேருந்து இங்கே வந்து சாப்பிட்டது ஒர்த்து. எம்மையாக இருந்துச்சு. படம் அருமை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மத ஏரியா. அந்த படகுகள்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி மெயின்டைன் பண்ணுது. ஸோ கீழே இருக்க படகுகள் மேலே போகிறதுக்கும் மேலே இருக்க படகுகள் கீழே போகிறதுக்கும் வந்து இந்த மதகு தான் வந்து ஒரு பாலமாக இருக்குது. எப்படின்னா இங்கே இருக்கிற நீர் மட்டம் உயர்த்தியும் இறக்கியும் அந்த படகுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. சம்மரில் நிறையா படகுகள் இந்த மாதிரி போகும். இன்றைக்கி இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணி. அதனால் வந்து நிறையா படகுகள் வந்து இது வழியாக போகலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த மவுண்டன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மலையில் வந்து ட்ரெக்கிங் மாதிரி நீங்கள் போகலாம். இந்த நீர் ஓடைக்கு அந்த பக்கம் ஒரு பாதை மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். அந்த ஒத்தையடி பாதையில் நீங்கள் நடந்து போகலாங்கன்னா அந்த மலை உச்சி வரைக்கும் போயிட்டு அந்த சிட்டியை நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணலாம். நேரம் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அதோட வியூ எப்படின்னு காட்டியிருப்போம். நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து இந்த டவுன் பற்றி ஒரு தனி வீடியோவை நாங்கள் போடுறோம். ஓட நீரோட அந்த எசையா பாடுதையா இணையா இல்லாம நெஞ்சில் வரும் நினைவுகளே. வந்து என்னை தீண்டும் நேரம் என்ன வன்மமோ மனசுல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு சின்ன நீரோடை மாதிரி உள்ளது. இது வந்து இந்த நகரம் ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த நகரம் வந்து சின்னதாக இருந்தாலும் இதில் வந்து சின்ன சின்ன பில்டிங்ஸு வீடுகளோட அமைப்புகள் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். வீடில் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஐஸ்கிரீம், அழகான விஷுவல்ஸ், சின்ன ட்ரெக்கிங் போகிறதுக்கூட இங்கே இடங்கள் இருக்குது. டோன்ட் மிஸ் திஸ் டவுன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பக்கத்து கடை ஐஸ்கிரீம் மட்டும் வாங்காதீங்க, நல்லாவே இல்லை சுத்தமாக. அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த பில் எங்கப்பா இருக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட 1 மணி நேரம் இருந்துட்டு கோத்தன்பர்க் நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். மீண்டும் அழகான கிராம சாலையில் லிங்க்ஷாப்பிங் வழியாக இந்த நெடுஞ்சாலையை சேர்ந்தோம். ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதால சரியாக கூட பார்க்க முடியல. 2 மணி நேரம் கழித்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்தோம். டின்னருக்கு நாங்கள் வீட்டில் செஞ்ச ஷவர்மா எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சாப்பிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். அப்படி இப்படின்னு இரவு 1 மணிக்கு கோத்தன்பர்க் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். மறுநாள் அதிகாலையில் எழுந்து நாங்கள் திட்டமிட்டபடி ஊரை சுற்றி பார்த்தோமா இல்லையா அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். எங்களுடைய வீடியோஸை உடனே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் தொடர்ந்து ஆதரவு தாங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு மத ஜி என்ன அழைச்சி